எனக்கு என் பசங்க வரும்போது இருக்கணுமே சொல்லி 3 பெட்ரூம் வாங்கணும். சோ அது இளைப்பாற்றல் கிடையாது. அப்போ நெடு நாளாய் காத்திருத்தல். அப்போ எதுக்காய் காத்து? நாளில் நாம் காணப்போகிற அல்லது நாம் கேட்க போகிற செய்தியானது விசுவாசத்தை குறித்து. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்போ நெடு நாளாய் காத்திருத்தல். அப்போ எதுக்காய் காத்திருக்கிறோம்? முதல்ல அந்த கேள்வி எனக்கு சொல்லுங்க. எதுக்காய் காத்திருக்கிறேன்? தேவைகள் பூர்த்தி செய்யுங்க. நமக்கு தெரியல நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம். இன்னைக்கு உலகத்திலே நம்ம தேவைதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா? ஆனா அதுக்காக நம்ம காத்திருக்கணும். சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு நீண்ட நாளாய் நானும் நீங்களும் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதற்காக ஒரு மனுஷன் அப்படி ஒரு விசுவாசத்துல கர்த்தர் சொன்ன எல்லா காரியத்தையும் கேட்டு வழி நடத்தப்பட்டார். ஆதியாகமம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதன பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். என் தேவ ஜனமே, அங்கே நுனித்தோலை மாம்சத்தின் கிரியைகள், மாம்ச எண்ணங்கள், மாம்ச யோசனைகள், மாம்சத்தின் வழி நடக்கிற உலக தோற்றத்தின்படி நடக்கிற காரியங்கள் யாவற்றையும் விட்டு அந்த நுனித்தோலை அறுத்து என்னிடத்தில் நீ வா என்ற புதிய உடன்படிக்கை அன்றைய நாளில் 99 வயதிலே அவர் கொடுக்கிறார். பாருங்க, தேவன் குறித்திருந்த நாட்களிலே அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அப்பனா ஏன் 75 வயசுல கூப்பிட்டாரு? இன்னைக்கு எல்லாம் நம்மளுடைய மனசு அப்படிதான் வெயிட் பண்ணுது. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். குறித்து இருந்த காலத்தில். என் தேவ ஜனமே, ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே குறித்த நேரத்திலே நிறைவேறும்.